கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் அகழாய்வில் தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தடைகளை கடந்து தரவுகளை சேகரிக்கிறோம் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அகழாய்வில் மூடியுடன் பானை, பாசிமணிகள், சுடுமண் கிண்ணங்கள், தொட்டி, உரைக்கிணறு, வெள்ளியால் ஆன முத்திரை காசு, சிவப்பு வண்ண கொள்கலன், தமிழ் எழுத்துடன் கூடிய பானை ஓடு என்று தொடர்ந்து பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இப்படி தொடர்ந்து அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பொருட்கள் தமிழரின் வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிவியல் சான்றுகளுடன் உலகுக்கு எடுத்துக் கூற நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம் சரியான திசையில் செல்வதை உறுதி செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மதுரை கள்ளழகர் கோயிலில் நடைபெற்ற ஆடித்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அழகர் கோயிலில் கள்ளழகர் ஆடித்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. தேரின் வடத்தை வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாரின் ஆளுகைக்கு உட்பட்ட கிராம மக்கள் முதலாவதாக இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதன் பின் வீதியின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து தேரை இழுத்து தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி தென் மாவட்டங்களிலிருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்த மக்கள் கோயிலில் தங்கியிருந்து கிடா வெட்டி விருந்து படைத்தனர். மாஞ்சோலையில் தொழிலாளர்களுக்கு நிலம் தர சாத்தியமில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வனத்துறை சார்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற தனியார் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா, ரோஸ்மேரி, ஜான் கெனடி, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இது தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்துள்ள வனத்துறை, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணி செய்யும் தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை பாரம்பரிய வனவாசிகள் என வரையறுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. வனப்பகுதிகளில் நிரந்தரமான குடியிருப்புகளை ஏற்படுத்தினால் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழமையான காடுகளை இழக்கும் சூழல் உருவாகும் என்றும், மாஞ்சோலையில் PPTC தேயிலை நிறுவன நிலங்களை தொழிலாளர்களுக்கு வழங்குவது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதிகளை தமிழ்நாடு அரசின் டான்டி நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடுவது சாத்தியமற்றது என தெரிவித்துள்ள வனத்துறை, காடுகளை மீட்டெடுப்பதே வனத்துறையின் நோக்கம் என்பதால் மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் வணிக செயல்பாடுகளை குத்தகை அடிப்படையில் வனப்பகுதியில் நீட்டிக்க முடியாது என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.